ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 2 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம ஹீரோவோட ஃபாஸ்ட்டாக போய் டைம் ட்ராவலே பண்ண முடியும் அப்படிங்கிற சீனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது நம்ம ஹீரோவோட ஓன் பவர் கிடையாது. எவாஞ்சலிஸ்டோட கிரேஸ், அதாவது ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் நம்ம ஹீரோவால் லைட் லெவலுக்கு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ண முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபயர் ஃபோர்ஸ் சீசன் 2 எபிசோட் 2. நியூ கேலண்டருக்கு எடுத்த ஃபோட்டோ சூப்பராக வந்திருக்குது. ஷீன்ரோ, நீ இதில் சூப்பராக சிரிக்கிறேன்னு சொல்லவும் பயத்தில் என் ஃபேஸ் அப்படி மாறிடுச்சு சார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். கம்பெனி 4ஓட கேப்டன் நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டான் அப்படின்னு கேப்டன் சொல்லவும் நிஜமாவா நம்ம ஹீரோ கேட்குறான். ஆனக்கோவோ இதில் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியுமா நம்ம ஹீரோ கேட்கவும், நான் அந்த அகாடமியில் தான் படித்தா ஒன்று 2 பேர் தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், கம்பெனி 4 தான் அகாடமியாக வச்சிருக்காங்க, சோல்ஜர்ஸையும் ட்ரெயின் பண்ணுறாங்க. அவர் மெயினாக உன்னை பார்க்க ஒத்துக்கிட்டது உங்ககிட்ட டெவலப் பஸ்ட் இருக்குன்னு தான், பட் இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கோ அப்படின்னு கேப்டன் சொல்கிறான். நம்ம ஹீரோவோ கம்பெனி 4க்கு போகிறான். அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோ அகாடமியில் படிச்சிருப்பான். நம்ம ஹீரோவோட டீச்சரான பான் அப்படிங்கிற மீட் பண்ணுறான். உன மாதிரி குப்பையெல்லாம் கம்பெனி 8ல தான் இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் நம்ம ஹீரோவை கிண்டல் பண்றான். பதிலுக்கு நம்ம ஹீரோவை கிண்டல் பண்ணவும் நம்ம ஹீரோ சங்க பிடிக்கிறான். நம்ம ஹீரோ அசால்ட்டா அவனை அடிச்சு போடுறான். உடனே எல்லாரும் நம்ம ஹீரோவை திட்டவும், என்ன எல்லாரையும் அடிச்சு போடணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சண்டை ஆரம்பிச்சது அவன் தான். ஷீன்ரோ மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்து சொல்லவும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியாகிறாங்க. நீ இன்னும் மாறவே இல்லை ஷீன்ரோ அப்படின்னு அவன் சொல்றான். டீச்சர் பான் என்னதான் சொல்றாரு அப்படின்னு அவனுங்க யோசிக்கிறானுங்க. இவங்களுக்கு தெரியுமானவா கேட்கவும், தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். நானும் ஆதர் தான் இவனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லவும், ஆதர் ஒன்னும் என் ஃப்ரெண்ட் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். விசில் மூலியமா பான் சொல்றதையே நம்ம ஹீரோ ஈஸியா புரிஞ்சுக்கிட்டான். கம்பெனி 4ஓட கேப்டனை பாக்குறதுக்கு இப்ப பான் வந்துட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறான். அவர் மூஞ்சில அந்த தழும்பு வந்ததுல இருந்து அவர் வித்தியாசமா நடந்துக்கிட ஆரம்பிச்சிட்டாரு. ஆனாலுமே அவர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவர், சோ கேர்ஃபுல்லாரு அப்படின்னு சொல்லி பான் சொல்றான். நீங்க உள்ளவர்லையா நம்ம ஹீரோ கேட்கவும், டோலா பஸ்டி பத்தி ஏதோ தனியா பேசணும்னு சொன்னாரு, எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு அந்த பொண்ணு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோவும் உள்ள போறான். ஓ, நீ தான் ஷீன்ரோவா? உன்கிட்ட தானே டோலா பஸ்ட் இருக்கு, உன்னோட அந்த ஃப்ளேம்ஸ் அதை நான் பார்க்கணுன்ற ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அதை காட்டு. நீ வந்தவனையும் உன்னை கேட்டு அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வைக்கிறேன். பட் இருந்தாலும் நீ அதை காட்டு. அந்த ஃபயர் மூலியமா தான் நான் எரியணும், என்ன எரிச்சிரு அப்படின்னு அவர் சொல்லவும் நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பயப்படுறான். அவர் தான் கேட்கறாருல, அவரை எரிச்சிரு அப்படின்னு ஒரு பொண்ணோட வாய்ஸ் கேட்குது. யார் நீ அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், இத்தனை நாள் அந்த டீமனை பழி வாங்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தா, ஆனா கடைசியில அது உங்க அம்மாவா போயிட்டாங்க. அந்த கோவத்தை இப்ப மொத்தமா இவர் மேல காமிச்சிரு, எல்லாத்தையும் எரிச்சிரு. ஓ, மனசுக்குள்ள நீ எரிக்கணும்னு நினைக்கிற ஆளு அந்த கம்பெனி 1ஓட கேப்டனா? சின்ன வயசுல இருந்தே உன்கிட்ட எல்லா உண்மையும் அவன் மறைச்சிட்டான், எல்லாத்தையுமே நீ எரிச்சிரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. சிஸ்டர் ஐரிஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். டோலாலிக் மூலியமா இந்த பொண்ணை நம்ம ஹீரோ ஆல்ரெடி பாத்திருப்பான். இல்ல நீங்க ஐரிஸ் இல்ல, நீங்க யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது அந்த டோலாலிக் கட் ஆகி இப்ப நம்ம ஹீரோ வெளியே வந்துருதான். நீ என் கிட்ட நெருங்கினதுனால தான் அது ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், உன்னோட ஃபயரால என்ன எரிச்சிரு அப்படின்னு அந்த கேப்டன் திரும்பவும் ஆரம்பிக்கிறான். நீங்க டோலாலிக் மூலியமா கனெக்ட் ஆகி அதை பாத்திருக்கீங்களா நம்ம ஹீரோ கேட்கவும், ஆமா அந்த அற்புதத்தை நான் பாத்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லவும், அதை பார்த்ததுல கம்பெனி 1ஓட கேப்டனுக்கு கண்ணு போச்சுன்னு சொன்னாரு, உங்களுக்கு அப்ப அந்த தழும்பா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஆமா, இந்த உலகத்தை என்னால காப்பாற்ற முடியாதுன்னு நான் ரொம்ப வெறுப்போட இருந்தப்போ தான் நான் டோலாலிக் மூலியமா கனெக்ட் ஆனேன். ஜஸ்ட் ஒரு செகண்ட் தான் நான் அதை பார்த்திருப்பேன், ஆனா எல்லாரையும் காப்பாத்திர முடியுங்கிற நம்பிக்கை எனக்குள்ள வந்துச்சு. அந்த ஹோலி பிளேஸ் என் மனசுக்கு ஒரு அமைதியை கொடுத்துச்சு. அந்த புனிதமான ஃபயர் மூலியமா தான் நான் எரிஞ்சு சாவணும்னு ஆசைப்படுறேன். அந்த நெருப்பை எனக்கு காட்டு, அந்த ஃபயரோட ஹீட்டை நான் திரும்பவும் உணரணும் அப்படின்னு அவர் கேட்கவும், நீங்க அதை ஹோலின்னு சொல்றீங்க, ஆனா அந்த இடம் நரகமாச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அதை பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சவங்க அதை எப்படினாலும் சொல்லிட்டு போட்டோம், ஆனா எனக்கு அது அமைதியை கொடுத்துச்சு. அதுதான் கண்டிப்பா கடவுள் இருக்கிறதுக்கான இடம், அதை நான் திரும்பவும் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு கதவை உடச்சு யாரோ உள்ள வராங்க. மாஸ்க் நீங்களா நம்ம ஹீரோ பார்த்தா அந்த மாஸ்க் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரவும் டக்குன்னு அந்த கேப்டன் போயிட்டு மூஞ்சில ஒரு பஞ்ச் விடுறான். மாஸ்க் கலருது, பார்த்தா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஸ்டூடெண்ட் நிற்கவும், லைட்டா உன்னை தள்ளி விட்டதுக்கு கொல்லணும்னே முடிவு பண்ணிட்டியா, காமெடி பண்றதை நிப்பாட்டு நம்ம ஹீரோ சொல்றான். அவனை கொன்று அப்படின்னு அந்த பொண்ணு வாய்ஸ் கேக்குது. இவங்க எல்லாருமே ஏதோ கண்ட்ரோல் ஆகி இருக்கிற மாதிரி தெரியுது. கொல்லணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஷீன்ரோ நீ நார்மல் தானா அப்படின்னு அந்த கேப்டன் கேட்கறான். எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும், இப்ப நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். இந்த ஃப்ளேம் இதோட ஹீட் இதை தான் நான் அனுபவிக்கணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் அதை தடுக்கிறான். நம்ம ஹீரோவை வேற யாரோ கண்ட்ரோல் பண்றாங்கிறத அந்த கேப்டன் புரிஞ்சுக்கிட்டான். இத்தனை நாள் உன் மனசுல இருந்த அந்த கோபத்தை போக்கிக்கோ, எல்லாத்தையும் கொல்லு அப்படின்னு சொல்லி அவ சொல்லிட்டே இருக்கா. மாஸ்க் போட்டிருக்க ஸ்டூடெண்ட்ஸை கேப்டன் கட்டி போடுறான். ஃபர்ஸ்ட் பில்லர் தான் ஷீன்ராவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஹாமியா சொல்றா. அது எப்படி முடியும் அப்படின்னு கூட இருக்கவன் கேட்கவும், டோலா பஸ்ட் இருக்கிற ஃபர்ஸ்ட் பில்லர் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியாது, அவ டைரக்டா அங்க வரல, அவனை டோலா லிங்க் மூலமா எப்படியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு ஹாமியா கூட இருக்கவன் கிட்ட சொல்றா. ஃபயர்னால எதுவும் ஆகாத மாதிரி அந்த கேப்டன் ஷீல்ட போட்டுக்கிறான். நம்ம வெளியே போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் நம்ம ஹீரோவை வெளியே எடுத்துட்டு போறான். திரும்பவும் அந்த ஹீட்டை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த கேப்டன் கேட்கறான். அவனே தானே கேட்கறான், நீ அவனை எரிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்றா. ரொம்பவும் எரியுது, சூடா இருக்கு, ரொம்பவும் சூடா இருக்கு, ஆனாலுமே இதை தான் நான் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். ஈவன் என்னோட ஃப்ளேம் ரெசிஸ்டன்ஸையும் தாண்டி இது எனக்கு ரொம்பவுமே எரியுது, ஆனா இந்த வலி நல்லா இருக்கு அப்படின்னு அந்த கேப்டன் கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான். இப்படியே போனா இவர் இறந்து போயிருவாரு, எப்படியாச்சும் ஷீன்ரோவை நார்மல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த இன்ஸ்ட்ரக்டர் பான் நினைக்கிறான். ஆத்தரும் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டும் அங்க வந்திருந்தாங்க. நெதர்வேல்ட்ல பார்த்து அந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ற லேடி இவனை எப்படியோ தேடி வருவான்னு சொல்லி தான் கேப்டன் என்ன இவனுக்கு பாடி கார்டை அனுப்பிச்சாரு. அந்த லேடி இங்க தான் இருக்கா, ஆனா அவ ஷீன்ரோவை கண்ட்ரோல் பண்ணல, நான் வேற ஒரு பிரசன்ஸ் சென்ஸ் பண்றேன். ஹே ஷீன்ரோ, அந்த பொண்ணோட கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வா, ஒரு ஹீரோவா இதை கூட உன்னால பண்ண முடியலையா அப்படின்னு ஆத்தர்
ஆத்தர் கேட்கவும் நான் ஷீல்டா இருந்து ப்ரொடெக்ட் பண்றேன் அப்படின்னு கேப்டன் சொல்றான். நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஹீரோ ராபிடை யூஸ் பண்ணி மின்னல் வேகத்துல வந்து அட்டாக் பண்றான். அவன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கான், என்னால அதை பார்க்க கூட முடியல அப்படின்னு சொல்லி மத்தவங்க சொல்றாங்க. நீ முன்னாடி காட் பண்ணி நீ சைடுல ஷீல்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேப்டன் ஒவ்வொரு பிளானையும் சொல்லவும் ஆத்தர் அவனோட இமேஜினேஷனுக்கு போக ஆரம்பிச்சிருந்தான். நைட் கிங் ஆத்தர் டெவலை தடுக்க வந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்றான். ஆத்தரையும் யாரும் மைண்ட் கண்ட்ரோல் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி கேப்டன் கேட்கவும் இல்ல இவன் எப்பவும் இப்படிதான் பண்ணுவான், இது நார்மல் தான், ஆனா நான் பார்த்ததுலேயே இப்பதான் இவன் ரொம்பவும் முட்டாளா மாறிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி வோகன் சொல்றான். நம்ம ஹீரோ ராபிடை யூஸ் பண்ணி செம ஃபாஸ்டா வந்து அட்டாக் பண்றான். ஆனா ஆத்தர் அசால்ட்டா அதை தடுக்கிறான். அந்த கேப்டன் அவன் ஷீல்டு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கான். டேய் ஆத்தர் கேப்டனை போட்டு தள்ளிடாதடா அப்படின்னு சொல்லவும் என்னோட ஷீல்டுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு ஆத்தர் சொல்லிட்டு ஷீன்ரோ நீ ஒரு ஹீரோ தானே இப்படியா பண்ணுவேன்னு கேட்கவும் ஹீரோவா இருந்து எப்படியும் யாரையோ காப்பாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு சொல்றா. உனக்குள்ள இருந்த அந்த ஹீரோ என்னானா அப்படின்னு ஆத்தர் கேட்கவும் இதுக்கப்புறம் நீ ஹீரோவா மாறினாலும் உன்னால யாரையோ காப்பாற்ற முடியாது ஷீன்ரோ, எல்லாரையும் எரிச்சிரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. திரும்பவும் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண வரும். ஆத்தர் அதை தடுக்கிறான். உனக்கு 3 சான்ஸ் தான், அதுக்குள்ள நார்மல் ஆயிரு, இல்லைன்னா 4வது சான்ஸ்ல உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு ஆத்தர் சொல்றான். இவன் எப்பவுமே பவர்ஃபுல்லா தான் இருக்கிறான், ஆனா எப்பவுமே ஏன் ஒரு கிங் மாதிரி ஃபீல் ஆனா மட்டும்தான் அந்த பவர்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட் யோசிக்கவும் ஏன்னா நான் ஒரு நைட் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் போகுது. ஆத்தரோட ஃபேமிலி வச்சிருந்த ஒரு ரெஸ்டாரண்ட் எரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு டிவில போட்டுட்டு இருக்காங்க. ரெஸ்டாரண்ட் எரிஞ்சு போயிடுச்சு, என்ன பண்ண போறோமா தெரியல, சரி உங்க அப்பாவை சாப்பிட கூப்பிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்பா சாப்பிடுவாங்க, எப்போ இந்த தொப்பிக்குள்ளேயே பாத்துட்டு இருக்கீங்க, அப்படி என்னதான் இதுக்குள்ள இருக்குன்னு ஆத்தர் கேட்கவும் இதுக்குள்ள நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு, இதை பாரு அப்படின்னு சொல்லி அவர் தொப்பிய போடவும் ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு ஆத்தர் சொல்றான். நல்லா பாருன்னு அவங்க அப்பா சொல்லவும் அட ஒரு கேசல் இருக்குது உங்களோடது தானே, நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு ஆத்தர் சொல்லவும் சரி சாப்பிட வரீங்களான்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. வாங்க இளவரசி அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் அப்பாவும் அப்படின்னு நடிச்சு காட்டுறாங்க. இவங்க வீட்டுல சாப்பாடே இல்ல, ஆனா எல்லாம் டேஸ்டா இருக்கிற மாதிரி ஆத்தர் இமேஜின் பண்ணிக்கிறான். நைட்டு கீழே போய் பார்த்தா மகனே ஆத்தர் நானும் உங்க அம்மாவும் உலகத்தை காப்பாத்துறதுக்காக போறோம், இந்த கேசல் இதுக்கப்புறம் உன்னோடது, நீ தான் இதுக்கு கிங் அப்படின்னு சொல்லி அதுல எழுதி இருக்கு. இதை கேட்கும் போது உங்க அப்பா அம்மா உன்னை விட்டுட்டு போன மாதிரிலாம் தெரியுது அப்படின்னு சொல்லி வோகன் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ ஃபைட் பண்றான். ஷீன்ரோ சீக்கிரமா இதுக்குள்ள இருந்து வெளியே வா, உன் தம்பியை காப்பாத்தணும்னு சொன்னியா அது என்னாச்சு அப்படின்னு ஆத்தர் கேட்கவும் ஹீரோவா இருந்து யாரையும் என்னால காப்பாற்ற முடியல, நான் டெவிலாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவனை அடிக்கிறான். ஹீரோ எப்பவுமே தோக்க மாட்டான், அது நைட்டா இருந்தாலும் சரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். இந்த நைட் கிங்கும் தோக்க மாட்டான்னு ஆத்தர் சொல்லியிருப்பான். நீங்க ஃபயர் சோல்ஜர்ஸ் ஹீரோவோ கிடையாது நைட்டோ கிடையாது அப்படின்னு சொல்லி வோகன் சொல்லியிருப்பான். ஹீரோவா இருந்து என்னால எதையுமே பண்ண முடியலன்னா நான் ஒரு டெவிலாவே இருந்துட்டு போறேன், எல்லாத்தையும் எரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும் உன் பிரதர் ஷோவை காப்பாத்தணும்னு சொன்னியா அது என்னாச்சு அப்படின்னு ஆத்தர் கேட்கவும் பாய் அம்மோடு 12 வருஷமா எனக்குள்ள இருந்த கோவத்துக்கு நடுவில் நீ குறுக்க வந்து அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வரப்போம். ஆத்தர் நம்ம ஹீரோவை ஈஸியா அடிச்சு போடுறான். உன்னோட எல்லா சான்சஸுமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நான் உன்னை கொல்றதை தவிர்த்து வர வழி இல்ல, நான் கடைசியா உன்கிட்ட கேட்கறேன், நீ டெவிலா இருக்க போறியா இல்ல ஹீரோவா இருக்க போறியா அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்கவும் ஹீரோவா இருந்தாலும் உன்னால யாரையோ காப்பாற்ற முடியாது, எப்படி இருந்தாலும் எல்லாருமே ஒரு நாள் சாவதான் போறாங்க அப்படின்னு அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்றா. ஹீரோவா இருந்த ஷீன்ரோ எப்பவுமே என்கிட்ட தோத்தது இல்ல, ஆனா டெவல் நீ அதுக்கு தகுதி இல்லாதது, சொல்லு ஷீன்ரோ நீ ஒரு ஹீரோவா இருக்க விரும்புறியா இல்ல டெவிலா அப்படின்னு சொல்லி ஆத்தர் கேட்கவும் டெவில் தான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை கண்ட்ரோல் பண்றா. நம்ம ஹீரோ ராபிடை யூஸ் பண்ணி ஆத்தரை கிக் விடுவான்னு பார்த்தா நம்ம ஹீரோ அவன் மூஞ்சிலே கிக் விட்டுக்கிறான். என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்கறான், நான் எப்பவுமே ஹீரோ தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அந்த பொண்ணு நம்ம ஹீரோ விட்டு போறா. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, எங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் நீ தான் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டியா, நான் ஏன் வாங்கிட்ட சொல்லணும். அப்புறம் இன்னொரு விஷயம் 4th பில்லர் கிரியேட் ஆக போது எவாஞ்சலிஸ்க்கும் அது தெரியும், யார் அதை முதல்ல பிடிக்க போறாங்க அப்படின்னு அவ கேட்கறா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோவை ஒரு பொண்ணு இவ்வளவு நேரம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பா. அந்த பொண்ணு தான் ஹாமையா வந்துட்டு ஃபர்ஸ்ட் கிரியேட் ஆன டோலா லிங்க் ஃபர்ஸ்ட் பில்லர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவா. அண்ட் நம்ம ஹீரோவோட பிரதர் ஷோவை வந்துட்டு 3rd பில்லர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவா. சோ டோலா பாஸ்டோட இப்போ புதுசா யாரோ ஒருத்தங்க அவேக்னிங் ஆக போறாங்க. ஃபயர் சோல்ஜர் அவங்கள ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறாங்களா இல்ல எவாஞ்சலிஸ் கைக்கு அவங்க போக போறாங்களா, என்ன நடக்குது அப்படிங்கறது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.